மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே. இன்று நாங்கள் தரம் 7 மாணவர்களுக்கான தவணை 2 பாட அலகினை பார்க்க உள்ளோம். ஸ்வராளி வரிசை. ஸ்வராளி வரிசை 12 பாடங்களை கொண்டது. இதில் நீங்கள் 1 தொடக்கம் 5 வரையான பாடங்கள் படித்திருப்பீர்கள். 1ஆம் பாடம், 2ஆம் பாடம், 3ஆம் பாடம், 4ஆம் பாடம், 5ஆம் பாடம். இப்பொழுது இதில் 6ஆம் பாடம், 7ஆம் பாடம், 8ஆம் பாடம் இருக்கின்றது. தரம் 7 ஸ்வராளி வரிசை 6ஆம் பாடம், 7ஆம் பாடம், 8ஆம் பாடம் 3 பாடங்களையும் பார்க்க உள்ளோம். இந்த ஸ்வராளி வரிசை அமைந்த ராகம் மாயமாளவ கௌளை, மேளகன் 15, ஆரோண அவரோகணம் சரிகம பதனிசா சானிதப்ப மகரிசா. அதாவது மாயமாளவ கௌளையின் ஆரோகண அவரோகணம் சரிகம பதனிசா சானிதப்ப மகரிசா. ஸ்வராளி வரிசையை இயற்றியவர் ஸ்ரீ புரந்தரதாசர். இதில் பார்த்தீர்கள் சொன்னால் வட்ட வடிவம் காணப்படுகின்றது. அது திருதம். இங்கே ஒற்றை செங்குத்து கோடு 4 எண்ணிக்கை சதுஷ்ட லகு. ஒற்றை செங்குத்து கோடு 4 எண்ணிக்கை வந்தால் அது சதுஷ்ட லகு. லகு 5 வகைப்படும். திஷ்ட லகு, சதுஷ்ட லகு, கண்ட லகு, மிஷ்ட லகு, சங்கீர்ண லகு. இங்கே காணப்படுவது சதுஷ்ட லகு. அடுத்ததாக திருதம் 2 திருதம் வருகின்றது. இடையிலே ஒற்றை செங்குத்து கோடு இதில் காணப்படுகின்றது. அது அங்க முடிவு. அதாவது லகு இத்துடன் முடிவடைகின்றது. அந்த அங்கம் முடிவை காட்டும் குறியீடு தான் இந்த ஒற்றை கோடு காணப்படுகின்றது. அடுத்ததாக இரட்டை செங்குத்து கோடு காணப்படுகின்றது. இது ஆவர்த்தன முடிவு. அதாவது ஒரு தாளத்தை நாங்கள் ஒரு முறை முழுமையாக போட்டு முடித்தால் அது ஒரு ஆவர்த்தன முடிவு. இந்த ஸ்வராளி வரிசை அமைந்த தாளம் ஆதி தாளம். இந்த ஆதி தாளத்தை நாங்கள் எவ்வாறு போடுவோம் என்று சொன்னால், தட்டி 3 விரல் எண்ணப்படும். 2 திருதம் வருகின்றது. 2 தரம் தட்டி திருப்ப வேண்டும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஆதிதாளம் 8 அட்சரங்களை கொண்டது. இப்பொழுது முதலாவதாக நாங்கள் 6ஆம் பாடத்தை பார்ப்போம். ஒரு ஆவர்த்தனத்தை 2 ஆவர்த்தனங்களாக பாடிய பின் சேர்ந்து நீங்களும் பாடி பார்க்கலாம். சரே கமா பாமா கரே சரே கமா பத நீசா. இந்த 2 ஆவர்த்தனங்களும் இப்பொழுது பாடப்பட்டது. இதை நீங்கள் இப்பொழுது சேர்ந்து பாடி பார்க்கலாம். சரே கமா பாமா கரே சரே கமா பத நீசா. அடுத்ததாக
மிகுதி 2 ஆவர்த்தனங்கள். சாணி தப மப தனி சாணி தப மக ரேசா. இப்பொழுது இரண்டாவது ஆவர்த்தனத்தை சேர்ந்து பாடி பாருங்கள். சாணி தப மப தனி சாணி தப மக ரேசா. இது முதலாம் காலத்தில் பாடப்பட்டது. இப்பொழுது முழுமையாக முதலாம் காலத்தை சேர்ந்து பாடி பார்க்கலாம். சரே கம பாம கரே சரே கம பத நீசா சாணி தப மப தனி சாணி தப மக ரேசா. இது ஆறாம் பாடத்தில் முதலாம் காலம். சரிகம பமகரி சரிகம பதனிசா சாணிதப்ப மப்பதனி சாணிதப்ப மகரிசா. நாங்கள் சுறாவளி வரிசை முதலாம் பாடம், இரண்டாம் பாடம், மூன்றாம் பாடம், நான்காம் பாடம், ஐந்தாம் பாடம் இவை ஒவ்வொன்றிற்கும் இரண்டாம் காலம், மூன்றாம் காலம், நான்காம் காலம் இவ்வளவும் இருக்கின்றது. இது ஒரு அபியாச கான உருப்படி, அதாவது பயிற்சிக்காக ஏற்பட்ட உருப்படி. இந்த 3 காலங்கள் 4 காலங்களிலும் நாங்கள் இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும் போது எங்களுக்கு இனிமேல் படிக்க போகும் ஜதீஸ்வரம், கீதம், வர்ணம் இப்படியான உருப்படிகளை பாடுவதற்கு இலகுவாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் 2ஆம் காலத்தை பார்க்க போகின்றோம். 6ஆம் பாடத்தின் 2ஆம் காலம் கவனியுங்கள். சரே கம பாமகரே சரே கம பதனிசா சாணி தப மபதனி சாணி தப மகரேசா. முதலாங்காலம் பாடேக்குள்ள நீங்கள் சரே கம இது முதலாம் காலம். இப்பொழுது பாடியது 2ஆம் காலம். ஆறாம் பாடத்தின் 2ஆம் காலம். சரே கம பாமகரே சரே கம பதனிசா சாணி தப மபதனி சாணி தப மகரேசா. 2ஆம் காலம். அடுத்ததாக 3ஆம் காலம். 3ஆம் காலம் 6ஆம் பாடம், 3ஆம் காலம். சரே கம பமகரே சரே கம பதனி சாணி தப மபதனி சாணி தப மகரேசா. ஒரு ஆவர்த்தனத்துல இந்த 3ஆம் காலம் முடிவடைகின்றது. பார்த்தீர்கள் என்று சொன்னால் சரே கம பமகரே சரே கம பதனி சாணி தப மபதனி சாணி தப மகரேசா. இது 3ஆம் காலம், 6ஆம் பாடத்தின் 3ஆம் காலம். அடுத்ததாக பாருங்கள் 6ஆம் பாடத்தின் 4ஆம் காலம். சரிகம பமகரே சரிகம பதனி சாணி தப மபதனி சாணி தப மகரேசா. தாளம் முடிவடைய மாட்டாது. திரும்பவும் சரிகம பமகரி திரும்பவும் பெறப்போகின்றது. சரிகம பமகரி சரிகம பதனி சாணி தப மபதனி சாணி தப மகரேசா.
6ஆம் பாடத்தின் 4ஆம் காலம். அடுத்ததாக பாருங்கள் 7ஆம் பாடம். ஸ்வராளி வரிசை 6ஆம் பாடம் பார்த்து விட்டோம். அடுத்ததாக 7ஆம் பாடம். சரிகம பம தாப்ப, சரிகம பமதாப்ப, சரிகம பதனிசா, சாணிதப்ப மப்ப கம, சாணிதப்ப மகரிசா. சரிகம பமதப்ப, சரிகம பதனிசா, சாணிதப்ப மப்ப கம, சாணிதப்ப மகரிசா. இப்பொழுது நாங்கள் இதனை முதலாம் காலத்தில் பாடி பார்ப்போம். சரே கம பாம தாப்ப, சரே கம பத நீசா. இந்த 2 ஆவர்த்தனத்தையும் திரும்பவும் சேர்ந்து பாடி பார்க்கலாம். சரே கம பாம தாப்ப, சரே கம பத நீசா. அடுத்த மிகுதியான 2 ஆவர்த்தனங்களும். சாணிதப்ப மாப்ப கம, சாணிதப்ப மாகரேசா. திரும்பவும் இந்த 2 ஆவர்த்தனத்தையும் சேர்ந்து பாடி பார்ப்போம். சாணிதப்ப மாப்ப கம, சாணிதப்ப மாகரேசா. அடுத்ததாக நாங்கள் 7ஆம் பாடத்தின் முதலாம் காலத்தை முழுமையாக சேர்ந்து பாடி பார்ப்போம். சரே கம பாம தாப்ப, சரே கம பத நீசா, சாணிதப்ப மாப்ப கம, சாணிதப்ப மாகரேசா. 7ஆம் பாடத்தின் முதலாம் காலத்தை நாங்கள் முழுமையாக பார்த்தோம். இப்பொழுது 7ஆம் பாடம், சுராளி வரிசை 7ஆம் பாடத்தின் 2ஆம் காலம். சரே கம பாம தாப்ப, சரே கம பத நீசா, சாணிதப்ப மாப்ப கம, சாணிதப்ப மாகரேசா. இது 7ஆம் பாடத்தின் 2ஆம் காலம். திரும்பவும் நாங்கள் 2ஆம் காலத்தை சேர்ந்து பாடி பார்ப்போம். சரே கம பாம தாப்ப, சரே கம பத நீசா, சாணிதப்ப மாப்ப கம, சாணிதப்ப மாகரேசா. இது 2ஆம் காலம். முதலாம் காலம் சரே கம. அடுத்ததாக 2ஆம் காலம் சரே கம பாம தாப்ப. அடுத்ததாக
ஏழாம் பாடத்தின் மூன்றாம் காலம். ஏழாம் பாடத்தின் சுராளி வரிசை ஏழாம் பாடத்தின் மூன்றாவது காலம். சரிகம பமதாப சரிகம பதனி சாணி தப மபகம சாணி தப மகரேசா. மூன்றாவது காலம். சரிகம பமதாப சரிகம பதனி சாணி தப மபகம சாணி தப மகரேசா. அடுத்ததாக சுராளி வரிசை ஏழாம் பாடத்தின் நான்காவது காலம். சரிகம பமதாப சரிகம பதனி சாணி தப மபகம சாணி தப மகரேசா. தாளம் முடிவடைய மாட்டாது, ஆகவே திரும்பவும் வரப்போகின்றது. சரிகம பமதாப சரிகம பதனி சாணி தப மபகம சாணி தப மகரேசா. இது ஏழாம் பாடத்தின் நான்காவது காலம். அடுத்ததாக பார்ப்போம் சுராளி வரிசை எட்டாம் பாடத்தின் முதலாம் காலம். இந்த ஆறாம் பாடம் ஏழாம் பாடம் சுராளி வரிசை எல்லாமே ராகம் மாயமால கவுளை. 12 பாடங்கள் இருக்கின்றது சுராளி வரிசையில. அந்த 12 பாடங்களும் ராகம் மாயமாளவ கவுளை. மேளகன் 15, தாளம் ஆதி. இயற்றியவர் ஸ்ரீ புரந்தரதாசர். இவ்வாறுதான் 12 பாடங்களுக்கும் அமைந்திருக்கு. தாளம் ஆதி, அங்கம் சௌஸ்ரலகு, திருதம் திருதம். இப்பொழுது நாங்கள் எட்டாம் பாடத்தை பார்க்க போகின்றோம். சுராளி வரிசை எட்டாம் பாடம். எட்டாம் பாடத்தின் முதலாம் காலம். சரி கம ரே க மா ப சரி க மா ப த நீ சா. இவற்றினை திரும்பவும் சேர்ந்து பாடி பார்ப்போம். சரி கம ரே க மா ப சரி க மா ப த நீ சா. அடுத்த 2 ஆவர்த்தனங்களையும் பார்க்க போகின்றோம். சாணி தப்ப நீ தப்ப ம சாணி தப்ப மாக ரேசா. திரும்பவும் இறுதியாக பாடிய ஆவர்த்தனம் 2ஐயும் பார்ப்போம். சாணி தப்ப நீ தப்ப ம சாணி தப்ப மாக ரேசா. இப்பொழுது சுராளி வரிசை எட்டாம் பாடத்தை முழுமையாக சேர்ந்து பாடி பார்ப்போம். சரி கம ரே க மா ப சரி க மா ப த நீ சா சாணி தப்ப நீ தப்ப ம சாணி தப்ப மாக ரேசா. எட்டாம் பாடத்தின் முதலாம் காலம். இப்பொழுது சுராளி வரிசை எட்டாம் பாடத்தின் 2ஆம் காலம் பார்க்க போகின்றோம். சரே கம
ரே க ம ப சரி க ம பத நீ சா சா நீ த ப நீ த ப ம சா நீ த ப மகரேசா. இப்பொழுது 8ஆம் பாடத்தின் 2ஆம் காலத்தை சேர்ந்து பாடி பார்ப்போம். சரே க ம ரே க ம ப சரே க ம பத நீ சா சா நீ த ப நீ த ப ம சா நீ த ப மகரேசா. இது 8ஆம் பாடத்தின் 2ஆம் காலம். அடுத்ததாக 8ஆம் பாடத்தின் 3வது காலம். சரி க ம ரே க ம ப சரி க ம பத நீ சா சா நீ த ப நீ த ப ம சா நீ த ப மகரேசா. 3வது காலம். சரி க ம ரே க ம ப சரி க ம பத நீ சா சா நீ த ப நீ த ப ம சா நீ த ப மகரேசா. அடுத்ததாக 8ஆம் பாடத்தில் சுராளி வரிசை 8ஆம் பாடத்தில் 4வது காலம். சரி க ம ரே க ம ப சரி க ம பத நீ சா சா நீ த ப நீ த ப ம சா நீ த ப மகரேசா. 4வது காலம். தாளம் அரவாசியோட முடிவடையும். திரும்பவும் பாட வேணும். எல்லா பாடத்திற்குமே அவ்வாறுதான் வரும். சரி க ம ரே க ம ப சரி க ம பத நீ சா சா நீ த ப நீ த ப ம சா நீ த ப மகரேசா. இவ்வாறு இந்த சுராளி வரிசை இப்பொழுது 8ஆம் பாடம் வரையும் பார்த்திருக்கின்றோம். இந்த 12 பாடங்களையுமே நாங்கள் இவ்வாறு பயிற்சி செய்யும் போது நாங்கள் இனிமேல் அடுத்தடுத்த வகுப்புகளில் படிக்கும் கீதம், ஜதீஸ்வரம், வர்ணம் இவ்வாறான உருப்படிகளை பாடுவதற்கு இலகுவானதாக இருக்கும். தரம் 6ல் நாங்கள் 1ஆம் பாடம் சுராளி வருஷம் 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் பார்த்துருந்தோம். நாங்கள் தரம் 7ல் 3, 4, 5 தவணை 1ல் பார்த்து நாங்கள் இப்பொழுது தவணை 2க்குரியது 6, 7, 8, 9, 10, 11, 12ஆம் காலம் அது தவணை 3ற்கு வரும். இவற்றை நீங்கள் திரும்பவும் இப்பொழுது படித்ததுடன் இவ்வளவு காரணம் இருக்காமல் திரும்பவும் நீங்கள் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளும். 1ஆம் காலம், 2ஆம் காலம், 3ஆம் காலம், 4ஆம் காலம் இவ்வளவு பயிற்சிகளை மேற்கொண்டால் நீங்கள் இனி வரும் பெரிய உருப்படிகளை அலங்காரம், ஜதீஸ்வரம், கீதம், வர்ணம் இவ்வாறான உருப்படிகளை பாடுவதற்கு மிகவும் இலகுவாக எங்களுக்கு இருக்குமே. அதான் இவற்றை நாங்கள் அப்பியாச கானம் என்கின்றோம். அதாவது அப்பியாச கொப்பின்னு சொல்லிக்க பயிற்சி கொப்பி என்று அதே மாதிரி தான் அப்பியாச கானம். கானம் என்றால் இசை. அப்பியாச கானம் என்று சொல்லும்போது பயிற்சிக்காக ஏற்பட்ட உருப்படிகள்லாம் இந்த அப்பியாச கானம். ஆகவே இந்த சுராளி வரிசையில் நாங்கள் பகுதி 1ல் வரக்கூடிய வினாக்களை பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவதாக இவற்றுக்குரிய வினா உங்களுக்கு இவற்றில் காணப்படுகின்றது. அதாவது இந்த சுராளி வரிசை அமைந்த ராகம் என்று கேட்கப்பட்டால் அதற்குரிய விடை மாயமாளவ கவுளை. இந்த மாயமாளவ கவுளை ராகத்தின் மேள எண், மாயமாளவ கவுளை ராகத்தின் மேள எண் 15. சுராளி வரிசைகள் அமைந்த ராகம் மாயமாளவ கவுளை. இந்த மாயமாளவ கவுளை ராகத்தின் மேள எண் 15. அடுத்ததாக இந்த மாயமாளவ கவுளை ராகம் எடுத்துக்கொள்ளும் ஸ்வரஸ்தானங்கள், எல்லா உருப்படிகளுக்குமே ஒவ்வொரு ராகங்கள் இருக்கின்றது. அந்த ராகங்கண்ட ஸ்வரஸ்தானங்களை நாங்கள் படிக்கும் போதே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ மாயமாளவ கவுளை ராகத்தின் ஸ்வரஸ்தானங்கள் சட்ஜம், சுத்தரிஷபம், அந்தரகாந்தாரம், சுத்த மத்திமம், பஞ்சமம், சுத்த தைவதம், காகளி நிஷாதம். அதாவது மாயமாளவ கவுளை ராகம் எடுத்துக்கொள்ளும் ஸ்வரஸ்தானங்கள்.
அடுத்ததாக இந்த சுழாடி வரிசை அமைந்த தாளம் வந்து ஆதி தாளம். இந்த சுழாடி வரிசை அமைந்த தாளம் ஆதி தாளம். இந்த சுழாடி வரிசையில் காணப்படும் அங்கங்கள் வந்து லகு, திருதம், திருதம். இவ்வாறு நீங்கள் காட்சிப்படுத்தலாம். இது லகு. அடுத்ததாக 2 திருதங்கள் வருகின்றது. ஆதிதாளத்துக்குரிய அங்கங்கள் வந்து லகு, திருதம், திருதம் இவ்வாறு காணப்படும். அடுத்ததாக இந்த லகு வந்து சதுஷ்ட லகு என்று சொன்னால் அந்த ஒற்றை செங்குத்துக்கோடு பக்கத்தில் 4 காணப்படும். திஷ்ட லகு என்றால் 3, சதுஷ்ட லகு என்றால் 4, அடுத்ததாக கண்ட லகு என்றால் 5, மிஷ்ட லகு 7, சங்கின லகு 9. அப்போ இந்த ஆதிதாளத்தில் காணப்படும் லகு வந்து சதுஷ்ட லகு. இந்த ஆதிதாளத்துக்கு வழங்கப்படும் இன்னமொரு பெயர் வந்து நாங்கள் திரிபுடை தாளம். நீங்கள் அலங்காரத்தில் படிப்பீர்கள், சப்ததாள அலங்காரத்தில் திரிபுடை தாளம் என்றால் என்னென்னு சொல்லி படிப்பீர்கள். இந்த ஆதி தாளத்துக்கு இன்னொரு பேர் திரிபுட தாளம். அடுத்தது இந்த ஆதி தாளத்தில் வர்ற அங்கங்கள் பார்த்தோம், லகு, திருதம், திருதம். இவ்வாறான வினாக்கள் இந்த சுழாளி வரிசை மற்றது இந்த சுழாளி வரிசை அபியாச கான உருப்படிகளில் ஒன்றாக இந்த சுழாளி வரிசை காணப்படுகின்றது. சுழாளி வரிசை இயற்றியவர் ஸ்ரீ புரந்தரதாசர். இவ்வாறான வினாக்கள் இங்கே காணப்படும். அடுத்தது திருதத்திற்கு காணப்படும் அட்சரம். திருதம் என்ற அங்கத்தில் எத்தனை அட்சரம் பெறுகின்றதுன்னு சொன்னால் 2. ஏனடா திருதம் வந்து தட்டி திருப்புதல், லகு வந்து தட்டி விரல் என்றது. 1, 2, 3, 4 வந்தால் அது சதுஷ்ட லகு, 4 வரபடியா. அதே மாதிரி திருதம் வந்து தட்டி திருப்புதல். வாதிதாளத்திற்கு நாங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 2 தரம் தட்டி திருப்புகின்றோம். ஆகவே 2 திருதம் வருகின்றது. மொத்த அட்சரம் இந்த ஆதிதாளத்தின் மொத்த அட்சரம் வந்து 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஆதிதாளத்தின் மொத்த அட்சரம் 8. ஆகவே இந்த பாடத்தில் நாங்கள் எவ்வாறான வினாக்கள் பகுதி 1ற்கு வரும் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக அங்க முடிவு உங்களுக்கு காண்பித்த நான். அங்க முடிவை காட்டும் குறியீடு வந்து இவ்வாறு அமைந்திருக்கும். அங்க முடிவை காட்டும் குறியீடு இவ்வாறு அமைந்திருக்கும். அடுத்தது ஆவர்த்தன முடிவை காட்டும் குறியீடு இவ்வாறு அமைந்திருக்கும். இரட்டை செங்குத்து கோடு. இது ஆவர்த்தன முடிவு, இது வந்து அங்க முடிவு. இவ்வாறு அமைந்திருக்கும். மாணவர்களே, இன்று நாங்கள் தரம் 7 மாணவர்களுக்கான சுழாளி வரிசையில் 6, 7, 8 என்ற பாடங்களை பார்த்தோம். அவற்றில் வரும் வினாக்களையும் பார்த்தோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய வகுப்பை நிறைவிற்கு கொண்டு வருகின்றேன். வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.